ஃபர்ஸ்ட் நாம சட்டங்கள்ல வந்திருக்க சில முக்கியமான மாற்றங்களை பத்தி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சுற்றுச்சூழலோட ஹெல்த் எப்படி இருக்குன்னு ஒரு செக் பண்ணிடலாம். கடைசியா நம்மளோட கல்ச்சர், எதிர்கால திட்டங்கள்னு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களையும் டச் பண்ணுவோம். நம்ம நாட்டுல சட்டங்கள் எப்பவுமே மாறிட்டே இருக்கும் இல்லையா? சோ இன்னைக்கு ரெண்டு பெரிய விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். ஒன்னு, ஒரு மாநிலத்துல வந்திருக்க பொது சிவில் சட்டம். இன்னொன்னு, திருநங்கைகள் உரிமைகள் சம்பந்தமான ஒரு மசோதா. உத்தரகாண்டுக்கு அப்புறமா குஜராத்தும் இப்போ பொது சிவில் சட்டம், அதாவது யூனிஃபார்ம் சிவில் கோட் பில்ல பாஸ் பண்ணிருக்காங்க. இதனால அவங்க இந்தியால 2வது மாநிலமா ஆயிருக்காங்க. சிம்பிளா சொல்லணும்னா, இனிமே மதம் ஜாதி பேதம் இல்லாம கல்யாணம், விவாகரத்து, சொத்துரிமைன்னு எல்லா பர்சனல் விஷயங்களுக்கும் எல்லாருக்கும் ஒரே சட்டம்தான். இது நாடு முழுக்க ஒரு பெரிய டிபேட்டையே கிளப்பி விட்டுருக்கு. அப்போ இந்த புது சட்டத்துக்கு கீழே என்னெல்லாம் வருதுன்னு பாத்தீங்கன்னா, மெயினா கல்யாணம், டைவர்ஸ் ரூல்ஸ், அப்புறம் சொத்துல யாருக்கு பங்கு இருக்குங்கிறது, ஏன் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்கள பதிவு செய்யறது வரைக்கும் இதுல கவர் ஆகுது. கண்டிப்பா இது சமூகத்துல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு எதிர்பார்க்கலாம். சரி, அடுத்ததா இன்னொரு முக்கியமான சட்ட பிரச்சனைக்கு வருவோம். திருநங்கைகள் உரிமைகள் சம்பந்தமான ஒரு சட்ட திருத்த மசோதாவுக்கு சுப்ரீம் கோர்ட்டை அமைச்ச ஒரு குழு பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஏன் இந்த எதிர்ப்பு, அதுல அப்படி என்னதான் பிரச்சனை, வாங்க அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா சட்டத்தோட பல அம்சங்களை காட்டியிருக்காங்க. ஆனா இந்த எதிர்ப்புக்கு முக்கியமான காரணங்கள் என்னன்னு அடுத்த ஸ்லைட்ல இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கலாம். சோ இந்த குழுவோட பெரிய கவலையே என்னன்னா, இந்த மசோதா ஒருத்தர் தன்னோட பாலினத்தை தானே முடிவு செய்யற உரிமைய பறிக்குது. இது 2014ல வந்த புகழ்பெற்ற நால்சா தீர்ப்புக்கு நேரெதிரா இருக்கு. அது மட்டும் இல்ல, ஒருத்தரோட பாலினத்தை அங்கீகரிக்க மெடிக்கல் சர்டிபிகேட் கட்டாயம்னு சொல்றதும் அவங்களோட பிரைவசியை மீற மாதிரி இருக்குன்னு கவலைப்பட்டிருக்காங்க. இடஒதுக்கீடு விஷயத்துல எஸ்சிக்கும் எஸ்டிக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. அதத்தான் இங்க பாக்குறீங்க. எஸ்சி, அதாவது பட்டியல் சாதியினர், ஸ்டேட்டஸ் வேணும்னா ஒருத்தர் குறிப்பிட்ட மதங்களை சேர்ந்தவரா இருக்கணும். ஆனா எஸ்டி, அதாவது பழங்குடியினர் ஸ்டேட்டஸ் அப்படி இல்ல. அதுக்கு மதம் ஒரு தடையே கிடையாது. அவங்களோட பழங்குடி அடையாளம், அவங்க வாழ்க்கை முறை, இதையெல்லாம் வச்சுதான் முடிவு பண்ணுவாங்க. இது ரிசர்வேஷன் பாலிசில ரொம்பவே முக்கியமான ஒரு பாயிண்ட். சரி, சட்டங்கள் பத்தி காஃபியா பேசிட்டோம். இப்போ நம்ம வாழ்ற இந்த பூமி, நம்ம சுற்றுச்சூழல் எப்படி இருக்குன்னு ஒரு செக்அப் பண்ணிடலாமா? புதுசா வந்திருக்க சில ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இன்றைய கவனிப்பு, நாளைய பாதுகாப்பு. இதுதான் இந்த வருஷத்தோட உலக வானிலை தினத்தோட தீம். நம்ம சுற்றுச்சூழலை நாம எந்த அளவுக்கு கவனிக்கணுங்கிறதோட முக்கியத்துவத்தை இது சொல்லுது. சரியா? இதே நேரத்துல இந்தியாவோட காற்றுத்தரம் பத்தியும் ஒரு முக்கியமான ரிப்போர்ட் வந்திருக்கு. முதல்ல ஒரு நல்ல நியூஸ். உலக காற்றுத்தர அறிக்கைப்படி நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற திருநெல்வேலி தான் இந்தியாலேயே ரொம்ப சுத்தமான காத்து இருக்கிற நகரமா செலக்ட் ஆயிருக்கு. இது நிஜமாவே ஒரு பெரிய சாதனை தான். ஆனா இதுல ஒரு சின்ன ஆனா இருக்கு. ஆனா என்னன்னா, திருநெல்வேலியோட காத்து இந்திய அளவுல பெஸ்டா இருந்தாலும் உலக சுகாதார அமைப்பு, அதாவது WHO வச்சிருக்கிற பாதுகாப்பு லெவலை விட இன்னும் மோசமா தான் இருக்கு. இன்னும் சொல்லப்போனா 2025ல இந்தியால எந்த ஒரு சிட்டியுமே நல்ல காற்றுன்னு சொல்ற கேட்டகரியில இல்ல. இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். நம்ம நாட்டு சுத்தி பார்த்தாலும் நிலைமை ஒன்னும் அவ்வளோ நல்லா இல்ல. இந்த ரிப்போர்ட் படி பாகிஸ்தானும் பங்களாதேஷும் தான் உலகத்திலேயே அதிகமா மாசுபட்ட நாடுகளாம். இதுக்கு முக்கிய காரணம் வண்டிகள்ல இருந்து வர்ற புகை, ஃபேக்டரி கழிவுகள், அப்புறம் இந்த பெரிய பெரிய கட்டிட வேலைகள் தான். சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம கலாச்சாரமோ பாரம்பரியமோ எப்பவுமே நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். சரி, நம்ம கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இங்க பழங்குடி மக்களோட கொண்டாட்டங்கள்ல இருந்து விண்வெளி ஆராய்ச்சி வரைக்கும் இந்தியாவோட இன்னொரு முகத்தை பார்க்கலாம். ஜார்க்கண்ட் மாநிலத்துல இப்போ சர்ஹுல் திருவிழா ரொம்ப கோலாகலமா நடந்துட்டு இருக்கு. இது வெறும் பழங்குடி மக்களோட நியூ இயர் மட்டுமில்ல, இது இயற்கைக்கும் மனுஷங்களுக்கும் நடுவுல இருக்கிற அந்த ஆழமான ஒரு பந்தத்தை கொண்டாடுற ஒரு அழகான வசந்த கால பண்டிகை. ஸ்போர்ட்ஸ் பக்கம் வந்தா, சத்தீஸ்கர்ல கேலோ இந்தியா பழங்குடியினர் விளையாட்டு போட்டிகளை ஆரம்பிச்சிருக்கு. வில்வத்தை, ஹாக்கி மாதிரி அவங்களோட பாரம்பரிய விளையாட்டுகள்ல கலக்கிற பழங்குடி இளைஞர்கள் தங்களோட திறமைய நேஷனல் லெவல்ல காட்டுறதுக்கு இது ஒரு சூப்பரான பிளாட்ஃபார்ம். கடைசியா நம்ம எதிர்காலத்தை பத்தி ஒரு சின்ன அப்டேட். நம்ம IITல பண்ற ஒரு முக்கியமான ரிசர்ச் இந்தியா அடுத்து அனுப்ப போற சந்திரயான் 4 மிஷனுக்கு ரொம்ப உதவ போகுது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம கல்வி நிறுவனங்கள் நம்ம நாட்டின் விண்வெளி திட்டங்கள்ல எவ்ளோ பெரிய பங்கு வகிக்கிறாங்கன்னு பாருங்க.